ஃபண்டாஸ்டிக், ஃபேண்டாபுலஸ், ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு 100% பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் தலைவர் at 74 years is still rocking in a mind blowing. நம்மலாம் இருப்போமோ தெரியாது. ஸோ இன்னைக்கு கூட ஒரு பவர் ஹவுஸ், இஸ் அ ரியல் பவர் ஹவுஸ் அண்ட் ரியல் சூப்பர் ஸ்டார், நேச்சுரல் சூப்பர் ஸ்டார். இத்தனை 50வது வருஷத்துல அவர் கால் எடுத்து வச்சிருக்காருன்னா அது மிகப்பெரிய சாதனை. இந்த வயசுல கூட இவ்வளோ பவர் பேக்டா பண்றாரு. 2.5 hours போனதே தெரியல. 100% எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பர் மூவி. படம் அட்டகாசம். தலைவரை மாதிரி எவனும் வர முடியாது, அது அவர் எடுத்து பிடிக்கவும் முடியாது. படம்னா இதுதான் படம். சூப்பர் நடிப்பு. அவர் சொல்றது ஒவ்வொரு கருத்தும் சும்மா கூலிக்காட்டியே அவர் உயிரை கொடுப்பாரு, உயிரை எடுப்பாரு. இதுதான் எங்க தலைவரோட பாணி. 75 வயசு ஆனாலும் அவர் நடிப்புக்கு இன்னும் எவனும் பிச்சைப்பட்டாலும் இடத்துக்கு வர முடியாது, நிற்கவும் முடியாது. இது சவால். சூப்பரா இருக்கு படம். நல்லா நச்சுன்னு இருக்கு. தலைவர் நடிப்பும் பேச்சும் சும்மா தோல் தீய அனல் பறக்க எங்களுக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். சூப்பருங்க. இன்னும் அவர் இடத்துக்கு வர முடியாது, எவன் வந்தாலும் முடியாது. சூப்பர் ஸ்டார்னா எங்க தலைவர் ஒன்று தான். உலக தமிழ்நாட்டில் அவர் தான் சூப்பர் ஸ்டார். பக்கா சூப்பர். என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறவங்களாம் அதெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ஸ்டாரை மாசாக காமிச்சிருக்காங்க. எல்லா ஆக்டரும் கடைசியிலலாம் ஒரு சீன் வரும் ப்ரோ. 3 பேர் சேர்ந்த மாதிரி வரும் ப்ரோ ஒரு சீன். அந்த சீன்லாம் செம்மையா தேட்டரே கட்டுச்சு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ படம். லோகேஷ் கனகராஜ் படம் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. விக்ரம் மாதிரி அதே டெம்ப்ளேட்ல இருக்கு. ஃபினிஷிங்ல நீங்க அந்த போன தடவை பார்த்த விக்ரம்ல பார்த்த அதே எக்ஸைட்மெண்ட் இதுலயும் பார்க்கலாம். எக்ஸாக்டா அதே எக்ஸைட்மெண்ட் பார்க்கலாம். தலைவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் ஏஜுக்கு இது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அவரோட ஒரு கேமியோ வந்து வேற யாரோட கேமியோவோ இருக்கான்னு தேடிட்டு இருக்கீங்க. தலைவரோட ஒரு சின்ன கேமியோவோ இருக்கு, அது வேற லெவல்ல இருக்கும். அது பாருங்க. தலைவர் சூப்பரா பண்ணிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. அட்டகாசமா இருக்கு. இல்லங்க இது யூஸ்வலா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா ஒரு கிரியேட்டரா அவர் வந்து விக்ரம் என்ன கொடுத்தாரோ அதே மாதிரி இதுலயும் கொடுத்திருக்காரு. அதே எக்ஸைட்மெண்ட் இதுலயும் இருக்கு. ஸோ ஃபினிஷிங் வரைக்கும் போர் அடிக்காம நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து பெருசா நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்றது என்னதான் செஞ்சாலும் ஒரு சைடு சொல்றதே சொல்லிட்டே இருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் சார் படத்துல நீங்க என்ன பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை கண்டிப்பா பார்க்கலாம். அவர் ரொம்ப ஸ்டைலா பண்ணியிருக்காரு. இல்ல நான் வந்தது லோகேஷ் கனகராஜ் சாருக்காக தான் வந்தேன். அவர் படத்துல நீங்க என்ன எதிர்பார்த்து வருவீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுல ரொம்ப நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருந்தது. படத்துல எல்லாமே நல்லா தான் இருந்தது. தலைவருக்காக படம் நல்லா இருந்தது. கான்செப்ட் வந்து நார்மலா நான் லோகேஷ் கனகராஜ் என்னன்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஃப்ரெண்டுக்காக வந்து இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. நல்லா இருந்தது படம். ஓகே, அவர் சூப்பரா பண்ணியிருக்காருண்ணா. தலைவர் இந்த ஏஜ்ல பண்றாருன்னா அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும் தான் நம்ம நினைக்கிறோம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஏஜ் ஆன மாதிரியே தெரியல, அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் எது போர் அடிக்கும் இல்ல, லேக்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. எல்லாருமே வந்து சும்மா எல்சியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. படம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். தலைவருக்காக வந்து பாருங்க. நெகட்டிவ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா தானே இருக்கு. சாங்ஸ் தான் பெருசா இல்ல, பட் 2 சாங்ஸ் வந்தது, அதுவே நல்லா தான் இருக்கு. படம் சூப்பர். தீபாவளியில பாபாவளி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருந்தது. வெரி வெரி சூப்பர். ஃபைட்டும் சரி, அந்த கதை, அந்த அப்பா அம்மா தான், அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் இது ஸ்டோரி நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு. சூப்பர் ஸ்டார் சார் எப்படி சூப்பர் தான். இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் எப்போ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்றாங்க சார். ஃபைன், நல்லா இருக்கு, மைண்ட் ப்ளோயிங். படம் சூப்பரா இருக்கு. ரஜினிகாந்த் சார் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. டைரக்ஷனும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்ருதிஹாசனோட இதுவும் நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் கிளாஸா இருக்கு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. ரஜினி சார் தான். இல்ல அப்படிலாம் இல்ல, நல்லா ஃபாஸ்டா தான் போகுது. படத்துல கொஞ்சம் ஃபைட் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அது மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் தான். கேன்சர் அப்பா பொண்ணை வந்து எப்படி பாத்துக்க சொல்லி அவர் சத்யராஜ் சொல்லிட்டு போயிருக்காரு, பாத்துருக்காரு. படம் நல்லா இருக்கும். ரஜினி ஃபுல்லா வேற பண்ணிருக்காரு. போர்லாம் அடிக்கல, நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்காங்க, நல்லா இருக்காச்சு. சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. தலைவரை பயங்கரமா காட்டியிருக்காங்க, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். போரே அடிக்கல, படம் நல்லா போகுது. சூப்பரா எல்லாமே பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு சார் படம். எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா கான்செப்ட் பண்ணியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ். சூப்பரா இருக்கு படம். அப்படிலாம் கிடையாது, படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார் படம். உண்மையிலே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு சார் படம். எந்த பிரச்சனையும் கிடையாது சார் படத்துல. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா பண்ணியிருக்கேன். ரஜினி தான் சூப்பரா பண்ணியிருக்கேன். ஆமா, அந்த வயசுலயும் இந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம்தான். நல்லா பண்ணியிருக்கேன். செம்மையா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. தலைவர் தான்
ஆமாம் ரஜினி ஆக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது இன்னும் ஒரு 10-15 படம் நடிக்கணும், வயசே தெரியல படத்தில், அந்த அளவுக்கு ஃபுல் எனர்ஜி. இல்லை நல்ல விறுவிறுப்பாரு, டைம் அதிகமாக இருந்தாலும் நல்ல இதாக தான் இருக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி அதாவது சோசியல் மீடியாவில் அதுலேயும் நல்லா நினைஞ்சோன்னா அப்புறம் நம்ம தமிழ் படங்கள் எப்போ தான் 1000 கோடி வர்றது, அதெல்லாம் இல்லை. படம் நல்லா இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நமக்கு ரஜினி தான் எப்பவுமே. ரஜினியை தாண்டினா நம்ம சௌபின் சாகர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ரஜினியோட ஸ்டைல் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. வாய்ஸ் ஆமாம், ஆனால் எல்லாருமே ஆக்டர் நல்லா பண்ணுறாங்க. நல்லா தானே இருக்கு. பிடிச்சிருக்கு. ஃபைட் சீன் தான் இருக்கு, எல்லாம் நல்லா பண்றாங்க. நல்லா தானே பண்ணிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் இல்லை செம்ம சீன், அந்த கதை சூப்பர். வேற லெவலில் பண்ணிடுறாங்க, விறுவிறுப்பாக தான் பார்க்கலாம். படம் எல்லாமே நல்லா தான் இருக்கு, சிறப்பாக இருந்துச்சு. இவர் எங்கள் கமல் ரசிகரை கூட்டு வந்து வச்சு செஞ்சு வேற விட்டுட்டோம் நாங்கள். வேற ரஜினி சார் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம், இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமா. ரஜினி சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு சார், சூப்பர், நல்லா இருக்கு சார், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு சார். விறுவிறுப்பாக தான் இருக்குது, சுறுசுறுப்பாக தான் இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர் படம். ஸ்டைல் எப்படி தலை ஸ்டைல் எப்பவுமே ஸ்டைல் தான். ரஜினி சூப்பராக பண்ணியிருக்காரு. மெகா சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் நல்லா சூப்பராக இருக்கும். இன்னொரு வாட்டி பார்த்து தான் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வெறியா இருக்கு, எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. சூப்பர் ப்ரோ, ரொம்ப படம் தலைவர் தான் ப்ரோ. சார் அருமை சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பர்ண்ணா, படம் சூப்பர் தாறுமாறு. எல்லாமே பிடிச்சிருக்கு, செம்ம மாசா இருக்குமா, எல்லாமே நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமா, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. தலைவர் ரொம்ப செகண்ட் ஹாஃப் எதுக்கு அவங்க 3 பேரை சேர்த்தாங்கன்னு தெரியல. தண்டம் ரஜினி மட்டுமே நடிச்சிருக்கலாம் படத்துல வந்து படம் ரஜினி படம்னாலே மாசு தான் ப்ரோ. கான்செப்ட் எதுக்கு ப்ரோ, படம் மாசு ப்ரோ, அதான் ப்ரோ. என் தொண்டையே பாரு ப்ரோ எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாருமே இருக்காங்க ப்ரோ படத்துல, எல்லாமே மாசா இருக்குது ப்ரோ, அதுதான் ப்ரோ. அந்த கடைசி சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஏயில படம் மாதிரி தெரியல ப்ரோ, அவரே தான் ப்ரோ நடிச்ச மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் ப்ரோ. கான்செப்ட் சொன்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் போயிடும். கான்செப்ட் வேண்டாம், விக்ரம்ல நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே டெம்ப்ளேட்ல பார்க்கலாம். எக்ஸாக்ட்டா அதே டெம்ப்ளேட்ல பார்க்கலாம். எல்லாரும் சூப்பர். நிறைய பேரோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம், அவ்வளவுதான். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆசம், சூப்பர். தாராளமா பார்க்கலாம்.